வெல்கம் டு மேத்ஸ் கேடி கோட் சேனல். நம்மளோட சேனலில் செகண்ட் சாப்டரில் இருக்க 2 மார்க் சம்ஸ் எல்லாமே ஒரே சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 2.7 எக்ஸசைஸ் 2.7ல் தேர்ட் சம் பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. 729, 243, 81 என்ற பெருக்கத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு, அதாவது 7th டேர்மை ஜிபியில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பயுமே காமன் டேர்ம் கண்டுபிடிக்கிறத டிஎன்னு எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, பெருக்கத்தொடர் வரிசைக்கு ஏஆர் பவர் n மைனஸ் 1. இதே கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இது ஏபியோடது, ஸோ இது ஜிபியோடது. பெருக்கத்தொடர் வரிசைக்கு டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. இதில் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 729. ஆர் வந்து காமன் ரேஷியோ. இது கண்டுபிடிக்க T2 டிவைடட் பை T1. இங்கே T2 வந்து செகண்ட் டேர்ம் 243, 243 டிவைடட் பை 729. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது 3 டைம்ஸ். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 243 into 3. 3 3s are 9, 4 3s are 12, remainder 1, 2 3s are 6, 7. ஸோ 3 டைம்ஸ் வரும். அப்போ ஆரோட வேல்யூ 1/3. ஆர் ஈக்குவல் டு 1/3. ஏ ஈக்குவல் டு 729. nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது n வந்து இங்கே 7. 7th டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னதுனால என்னோட வேல்யூ 7. அப்போது இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். T7 ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 729, ஆருக்கு பதிலாக 1/3, பவர் nக்கு பதிலாக 7 மைனஸ் 1. ஸோ 729 இன்ட்டு 1/3. 7ல் 1 போயிட்டா 6. அப்போது 3யை 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 729 இன்ட்டு 1/3 6 டைம்ஸ் எழுதுகிறேன். 1 2 3 4 5 6. ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு 3யாக இதில் கேன்சல் பண்ணிடலாம். 1 3, 2 3s are 6, ரிமைண்டர் 1, 4 3s are 12, 3 3s are 9. அகைன் 243 இருக்குது. இங்கே 6 3s இருக்குது. 1 2 3 4 5. ஸோ அகைன் 1 3 கேன்சல் பண்ணோன்னா 8 3s are 24, 1 3 is 3. Again 1 3 is 3. இங்கே 2 3s are 6, remainder 2. 7 3s are 21. Again 1 3 is 3, 9 3s are 27. Again இந்த 3 3s are 9. இந்த 9 டேரெக்டாக கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 1. அப்போது T 7th term ஆன்சர் இஸ் 1. Therefore 7th term is 1. அவங்க கேட்ட 7வது உறுப்போட வேல்யூ 1. கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் கேடி கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.